வணக்கம் திரு ரமேஷ் சேதுராமன். இந்த எச்சரிக்கை யாருக்கான எச்சரிக்கை? மேலோட்டமாக பார்த்தா யாரை வேணா சொல்லலாம், ஜென்ரலாக தான் சொல்கிறாங்கன்னு தோணும். ஆனால் பார்ப்பவர்கள் இது பாஜகக்கான எச்சரிக்கை, மோடிக்கான எச்சரிக்கைன்னு சொல்கிறாங்களே, அப்படியா? இல்ல, எச்சரிக்கை எச்சரிக்கைக்கும் அறிவுரைக்கும் டிஃபரன்ஸ். லாங்குவேஜ் இது வந்து அறிவுரை. இந்த அக்கா 2 முறை ஒரு பிரதமராக இருந்தவர், அவருடைய ஸ்டேச்சர் 2 முறைக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவரோட ஸ்டேச்சர்ங்கிறது வேற லெவல். இப்படி இருக்கும்போது அவர் வந்து அடிமட்ட பாலிடிக்ஸ் இதுக்கு வந்து இறங்கக்கூடாது அப்படிங்கிறது தான். ஏன்னா அது வந்து அவர் என்ன நோக்குல சொல்றாருங்கிறது வேற. ஆனா அந்த வார்த்தை பிரயோகங்கள் இருக்கும்போது அது வந்து மக்களிடையே வரவேற்பை பெறுகிறதா இல்லைன்னா ஒரு முக சுணக்கத்தை ஏற்படுத்துகிறதாங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அதுதான் அந்த ஆஸ்பெக்ட்ல தான். இன்னொரு விஷயம், எந்த ஒரு பிரச்சனை ஏற்பட்டாலும் அதுல வந்து எங்க பிரையாரிட்டைஸ் பண்ணி பேசணுங்கிறது. மணிப்பூர் விவகாரம் பிரதமர் பேசணும்னு சொன்னப்ப நான் பல முறை சொன்னேன், நிச்சயமாக அதை பேசணும். காரணம் என்னன்னா, அங்கே வந்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஒரு பக்கபலமாக அரசு இருக்கும், அவர்களை பாதுகாக்கும்னு சொல்ல வேண்டியதும் அரசுடைய கடமை. அதே மாதிரி யாராலும் தீவிரவாத செயல்ல ஈடுபடுறாங்க, இந்த பிரச்சனைகளை கிரியேட் பண்றாங்கன்னாக்கா அவங்களுக்கு எதிராகவும் இதே அரசு நிற்கும், இரும்பு கரம் கொண்டு அடக்கும்னு சொல்ல வேண்டியதும் பிரதமருடைய கடமை. இல்ல கண்டிக்கிறது இல்ல அறிவுரை வழங்குறது அப்படின்னா, மணிப்பூர் விவகாரம் 1.5 ஆண்டுகளுக்கு மேலாக பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. தேர்தல் முடிவு வந்த பிறகு, மீண்டும் மோடி வந்த பிறகு அதை சொல்லுவதனுடைய நோக்கம் என்ன? ஏன்னா இப்பதான் ஆட்சிக்கு வந்திருக்கீங்க, இப்ப வந்ததும் செய்யுங்கன்னு சொல்றதுக்கான காரணம் தான் அது. ஏன்னா ஒரு நாட்டுடைய எந்த ஒரு மூலையிலும் அமைதியின்மை இருந்ததுன்னா நீங்க வந்து அந்த ஆட்சிங்கிறதுக்கு வந்து ஒரு ஒரு வளர்ச்சி பாதையை நோக்கி போகிறதுங்கிறது சிரமமா இருக்கும். இது வந்து இடர்பாடாக இருக்கும். அது வேண்டாம் அப்படிங்கறதுனால அதுக்காக அதுல வந்து நார்த் ஈஸ்டும் விதிவிலக்கு இல்ல, எல்லா மூலைக்கும் நம்ம வந்து அமைதியை வந்து தேடி தர வேண்டியது மிக மிக முக்கியம். அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ல தான் இது சொல்லப்பட்டிருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம் பாரு, கடந்த காலங்களை பார்த்தோம், ஷபானா ஆஸ்மிக்கு வந்து அடிபட்டா கூட உடனே போய் வந்து ஐயோ பாவம் உங்களுக்கு ஆயிடுச்சேன்னு வருத்தம் தெரிவிக்கக்கூடிய பிரதமர் தான் பால்தார் சாது வந்து கொல்லப்பட்ட போது வாயை திறக்காமல் இருந்தார். கல்வான் வேலியில வந்து நமது வீரர்கள் உயிரிழந்த போது, அதுக்கப்புறம் வந்து இந்த ஒலிம்பிக் இது வந்து சைனால வந்து இந்த விளையாட்டு நிகழ்ச்சி நடந்த போது அவங்க தரப்புல இருந்து கல்வான் வேலியில சண்டை போட்ட வீரர்களை கூப்பிட்டு மரியாதை செஞ்சாங்க. அதுக்கப்புறம் ஒரு பேக்லாஷ் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்மளுடைய இங்க தடகள வீரர்கள் வந்து அங்க போய் பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டாங்க, அங்க போனதுக்கு அப்புறம் பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டாங்கன்னு சொன்னாங்க. ஆனா இன்று வரை அந்த வீரர்களுக்கு மரியாதை செலுத்துவதற்கோ அந்த வீரர்களை கௌரவிக்கும் விதமாகவோ எந்த ஒரு பெரிய விஷயத்தையும் இந்த அரசு செய்யல. இப்ப நம்ம சொல்றோம் இல்லையா, இப்போ பாகிஸ்தானை எதிர்த்து கடந்த காலங்களில் சண்டை போட்டப்போ கார்கில் பாரு, கார்கில் விஜய் திவஸ்ன்னு பல விஷயங்கள் பேசுறோம். அது எந்த அளவுக்கு நம்ம சொல்றோம் அப்படின்னாக்கா, அது வந்து ஒரு உத்வேகத்தை நாடு முழுவதும் கொடுக்கணும், நம்மளோட வீரர்களுக்கு மரியாதை கொடுக்கணும். அதே அளவுக்கு ஒரு விஷயத்த வந்து கல்வான் வேலையில நம்ம வீரர்கள் பண்ணாங்கன்னு நான் பாக்குறேன். அப்போ அதை பற்றி ஏன் சொல்லல? ஆனா அதையும் மீறி இன்றும் பாத்தீங்கன்னா அதை தாண்டி பல என்க்ரோச்மெண்ட் நடந்து கொண்டிருக்கிறதுங்கிறது தான் ஒரு வருத்தத்தக்க விஷயம். சொல்றேன், இப்ப லேட்டஸ்டா அவர் பதவி ஏற்கும் போது அன்னைக்கு நிச்சயமாக அந்த பதவியேற்பு விழாவை அசிங்கப்படுத்தணுங்கிறதுக்காகத்தான் தீவிரவாதிகள், அந்நிய சக்திகள் இந்த மாதிரியாக ஒரு தாக்குதல் அப்பாவி மக்கள் மீது கட்டவிழ்த்து விட்டார்கள்னு பார்க்கணும். ஆனால் பதவியேற்றவுடன் இந்த மாதிரி ஒரு நிகழ்வை பற்றி அவர் பேசியிருக்க வேண்டும், அதை கண்டித்திருக்க வேண்டும், அதுக்கு எதிராக நாங்கள் தக்க பதிலடி கொடுப்போம் என்று சொல்லி இருந்தால் அது மிக வரவேற்கத்தக்க ஒரு விஷயமாக இருந்திருக்கும். இதை செய்யவில்லைங்கிறது தான் மிக மிக வருத்தம். ஒரு பக்கம் வளர்ச்சின்னு சொல்றோம், அதை செய்ய வேண்டும். இன்னொரு பக்கம் தேசத்தின் அமைதி பாதுகாப்பு, அதை செய்ய வேண்டும். இங்க வந்து அதே மாதிரி அனைவருக்குமான நல்லிணக்கம், நாட்டின் வளர்ச்சியை நோக்கி போவதற்கு இதை செய்ய வேண்டும்ங்கிறது தான் ஆர்எஸ்எஸ் மெசேஜ். ஓகே, ஸ்ரீகாந்த் கருணேஷ், பிரதமருடைய செயல்பாடு, அரசினுடைய செயல்பாடுகள்ல பல இடங்கள்ல அதிருப்தியை பார்க்குது ஆர்எஸ்எஸ். ஆர்எஸ்எஸ் நம்பகத்தன்மை இழந்துட்டாரா பிரதமர்? அதாவது முதல்ல ஒரு அடிப்படையில் ஒரு உண்மையை நம்ம புரிஞ்சுக்கணும். ஆர்எஸ்எஸ்ங்கிறது வந்து அவங்க சித்தாந்தம் வந்து எங்களிடந்து முற்றிலும் மாறுபட்டது கிடையாது. ஆர்எஸ்எஸ் சித்தாந்த அமைப்பு, இது அரசியல் ரீதியான அமைப்பு. அரசியல் ரீதியான அமைப்பு, அது இயக்க ரீதியான அந்த ஒரு பணிகளை அவங்க மேற்கொள்கிறாங்க.
அது அரசுன்னு வரும்போது அதில் சில பொதுமை பண்புகள்லாம் நிறைவேற்றிக்கிட்டு நாங்கள் இருக்கோம். இப்போ அவர் ஆர்எஸ்எஸ்ஸின் தலைவராக எங்களுக்கு சொல்லியது அக்கறையின் காரணமாக கூறப்பட்ட சில அறவுரைகள் எங்களுக்கு. அதே மாதிரி எங்களுக்கு மட்டும் அவர் சொல்லலை, எதிர்க்கட்சிகளுக்கும் சொல்லியிருக்கார். எதிர்க்கட்சிகளும் சொல்லலை, சிறுபான்மையினருக்கும் கண்ணியமா தேர்தல் பிரச்சாரம். அதாவது ஆர்எஸ்எஸோட சித்தாந்தமே எப்பவுமே நாடு தான் முக்கியம், மக்கள் தான் முக்கியம்னு பொதுமை பண்பு அங்கேருந்து தான் எங்கள் அரசு அதை முன்னிறுத்தி நாங்கள் நடத்திட்டு இருக்கோம். அதனால் அந்த பொதுமை பண்புக்காக என்ன சொன்னார், ஒரு நாடு வளமாக இருக்க வேண்டும் என்றால் மக்கள் நல்லா இருக்கணும்னா எதிர்க்கட்சிகளும் சரி ஆளும் கட்சியும் சரி இதை ஒரு சண்டையாக நடத்தாதீங்க, சச்சரவாக கொண்டு போகாதீங்க, எதிரித்தன்மையாக நடத்தாதீங்க, எதிர்கருத்துக்களாக நினைக்காதீங்க, மாற்று கருத்துக்களுக்கு எல்லாரும் 2 தரப்பும் முக்கியத்துவம் கொடுங்க. உங்களோட நாடாளுமன்றம் என்பதே 2 வேறுபட்ட கருத்துக்களை ஒரே இடத்துல கொண்டு வர காமன் கன்சென்சஸ் ஆக்க வேண்டிய ஒரு இடம் தானே தவிர 2 பேரும் சண்டையிடும் இடம் இல்லைங்கிற மாதிரி ஒரு தந்தை ஸ்தானத்திலிருந்து அவர் அறவுரைகளை பொதுவாகவே எல்லாருக்கும் சொல்லியிருக்காரு. இதுல எந்த விதத்திலையும் அவர் பாஜக மேல ஒரு வன்மத்தையோ, ஒரு உண்மையான ஆர்எஸ்எஸ் சேவகர் கண்ணியமுடன் இருக்க வேண்டும், எல்லா பணியையும் நான் தான் செய்தேன் அப்படின்ற கர்வம் இருக்கக்கூடாது அப்படின்றது யாரை நோக்கியது? இது எதிர்க்கட்சியை நோக்கியதா, காங்கிரஸை நோக்கியதா? எல்லா தரப்புக்கும் தான் அவர் ஆலோசனை சொல்லியிருக்காரு. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா நம்ம ஒரு கூட்டு குடும்பமாக இருக்கிறோம். அப்ப நம்ம கூட்டு குடும்பத்துல எல்லா பிள்ளைகளுக்கும் சொல்லும் போது தன் பிள்ளையை கண்டிச்சு தான் மடுத்தவங்க பிராக்டிகலா பேசுவோம். ஆர்எஸ்எஸ் அமைப்பை தாண்டி மோடி வளர்ந்து விட்டார். இன்று அவர் பிரச்சாரத்தை நான் என்னுடைய அரசுன்னு சொல்றாரு. இதை ஆர்எஸ்எஸ் விரும்பலையான்ற கேள்வி வரும். இல்ல உங்களுக்கு நான் அதை மிக சரியாக சொல்லணும்னா அவர் சொன்னது जो वास्तविक सेवक है जिसको वास्तविक सेवक का कहा जा सकता है वो मर्यादा से चलता है, उस मर्यादा का पालन करके जो चलता है वो कर्म करता है लेकिन कर्मों में लिपित नहीं होता. அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணிருங்க. அதாவது அவர் ரொம்ப தெளிவாக என்ன சொல்றாரு, அதில் முக்கியமான சொல் என்ன சொல்றாரு, நீங்க கேட்கிற ஆவலோடு எதிர்பார்க்கிற சொல் என்ன வரல, உஸ்மே அகங்கார் நஹி ஆத்தா. அதாவது ஒரு உண்மையான கர்ம வீரன் தன் கடமையை பலனை எதிர்பாராமல் செய்து கொண்டே செல்வானே தவிர அந்த கடமையை நான் தான் செய்தேன் என்ற அகங்காரத்தை கொள்ள மாட்டான் என்று அவர் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார். யாரோ அப்படி கொள்கிறாரோ அப்படி அவர் சொல்லலை. அவர் என்ன சொல்றாரு, எல்லாத்துமே நம்ம இயக்கம் தான் நடத்துது, யாருமே ஒரு தனி மனித ஒரு 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 என்ன சொல்றது என்னால் நடந்ததுங்கிற ஒரு சிந்தனையை நம்ம அமைப்புக்கு இருக்கக்கூடாதுங்கிறது ஒரு தந்தை ஸ்தானத்தில் அவர் எல்லாருக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு உண்மை. அது மோடி அவர்களுக்கு மட்டும் நம்ம செய்யும் போது அது உள்நோக்கம் உள்ளதாக மற்ற அரசியல் கட்சிகள் பொதுவான ஒண்ணு இது பாஜகவுக்கு எதிரானதா பாக்குறாங்க. அப்படி எல்லாம் இல்ல, அவர் பேசுறது எல்லாமே நாங்க வரவேற்போம். அவர்கிட்ட அவர் மாற்று கருத்து இல்ல, இது பாஜகவை நோக்கியதுதான். ஆனா இது ஒரு வழிநடத்தக்கூடிய செயல் தான் பாக்குறேன். எங்களுக்கு ஆலோசனைகளும் அறவுரைகளும் சொல்லி வழிநடத்தும் இயக்கம் தான் ஆர்எஸ்எஸ் இயக்கம். அவங்களுக்கு அதுதான் நான் முதல்ல இருந்தே சொன்னேன். அவங்க நாடும் மக்களும் நல்லா இருக்கிறதுக்கான பொதுமை பண்புக்கான அறவுரைகளை பொதுவாக சொல்லி இருக்கிறார்கள். அதுல எங்களுக்கு உண்டான அறவுரைகளும் இருக்கிறது, இல்லைன்னு சொல்லல, அதெல்லாம் எடுத்துக்குவாங்க. கேட்போம் நான் திரு ராமசுப்ரமணியம் அவர்கள்ட்ட. ஆர்எஸ்எஸ் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பொதுவான அறிவுரைகளை வெளிப்படையா ஒரு சேவகர் எப்படி இருக்கணும் அப்படிலாம் சொல்லியிருக்காங்களா, இல்ல அவங்க இன்டர்னல் மீட்டிங்ல பேசிக்கிறது ஏதோ ஒன்று வெளியே அது இந்த மாதிரி விவாதமே இருக்கா? முதல்ல எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம். நான் 1963 ஒரு சுயம் சேவக்காக அது மாதிரி ஆனேன். இன்னி வரைக்கும் ஆர்எஸ்எஸ்ல எந்த விதமான ஒரு பொறுப்பும் கிடையாது. மூன்றாவதாக நான் ஆர்எஸ்எஸ் ஸ்போக்ஸ் பர்சனும் கிடையாது. இருப்பினும் இன்னைக்கு நான் பேசினது ஆர்எஸ்எஸ் தலைவர் திரு மோகன் பகவத் பேசினது என்பது எங்க பேசினார் அப்படின்னா அந்த காரியகர்த்தர்கள், அதாவது செயல் வீரர்கள், ஆர்எஸ்எஸ் செயல் வீரர்கள் அந்த கூட்டத்துல கிட்டத்தட்ட ஒரு 35 நிமிஷம் பேசி இருக்கின்றார். ஆனால் இது மிக பெரிய அளவிற்கு பொருள் புரிந்ததாக நினைக்கிறேன். ஒன்று, பிஜேபி பத்தி ஒண்ணுமே பேசல அப்படிங்கிறதுலாம் கிடையாது. பிஜேபியினுடைய அரசாங்கத்தினால பொருளாதாரம் வளர்ந்திருக்கின்றது, உலக அரங்கிலே நம்முடைய நாட்டினுடைய பெருமை உயர்ந்திருக்கின்றது, கலாச்சாரம் இவைகளெல்லாம் பற்றி நல்ல ஒரு வளர்ச்சியானது இருக்கின்றது. இப்படி எல்லாம் ஒரு கூடோஸ்லாம் கொடுத்துட்டு எல்லாத்தையும் இதெல்லாம் ப்ளஸ் பாயிண்ட் எல்லாம் சொல்லிட்டு ஒரு சில விஷயங்களை பேசுகிறார். அதுல என்னெல்லாம் கோட் பண்றாருன்னா, முதல்ல வினோபா பாவே, அது மட்டும் இல்லாமல் ருக்வேதம் இதுல இருந்து கோட் பண்றாரு. அதை தாண்டி
இன்னும் சில சம்ஸ்கிருத ஸ்லோகங்கள் அதெல்லாம் எடுத்து பேசுகின்றார். கபீர்தாசனுடைய பாடலை கோட் பண்றார். இதெல்லாம் எதற்கு நான் சொல்றேன்னா, இதெல்லாம் கோட் பண்ணிட்டு ஒரு காரியகர்த்தர் அப்படின்னு இருக்கும் பொழுதுனா, காரியகர்த்தர்னா இப்ப உயர்திரு மோடி அவர்கள் ஒரு RSS ஸ்வயம் சேவக் முதல்ல, பிறகு பிரச்சாரக்காக முழு நேர பிரச்சாரக்காக இருந்தவர். அவர் தான் இன்னைக்கு எலிவேட் ஆகி இன்னைக்கு இந்த பாரதத்தினுடைய பிரதமராக 3வது முறையாக பதவி ஏற்கின்றார். இந்த நேரத்தில் காரியகர்த்தர்களுக்கு சொல்லும் பொழுது இந்த விஷயங்கள் எல்லாம் எடுத்து சொல்வது என்பது பிஜேபிக்கு மிக மிக பொருத்தமான ஒரு அட்வைஸ் தான் நான் நினைக்கிறேன். அதுவும் குறிப்பாக இட் இஸ் அ டைரக்ட் அட்டாக் ஆன் மிஸ்டர் மோடி என்று நான் கருதுகின்றேன். அதற்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, முதல்ல எலெக்ஷன் நடந்தது. அது எப்படி நடந்தது? இட் இஸ் அ காம்படிஷன். இது எலெக்ஷன்ங்கிறது ஒருத்தர் வெற்றி பெறுகிறார்கள், இன்னொருத்தர் தோல்வி அடைகின்றார்கள். ஆனால் அதை ஒரு போராக மாற்றியது யார்? செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.